தங்கதுரை கிட்ட சொல்லிருக்கேம்மா. உன்னை வந்து பாக்குறதா சொல்லிருக்கான். ஆமா, ஏன் இதுக்குன்னு கேக்கலையா? கேட்காமையா இருப்பான்? கேட்டாமா, நான் தெரியலன்னு சொல்லாம மறைச்சிட்டேன். அவன் வந்தா விடாதம்மா. அவனாலதான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்தே அவன் நம்மள நிம்மதியா வாழ விடலமா. நம்மள மட்டுமா வாழ விடல? அவனோட அப்பா அம்மா கூட இப்ப நிம்மதியா இல்ல. ஏன் இந்த மாதிரி பொழப்புனே தெரியல. சங்கரி, ஒரு நிமிஷம். சங்கரி, காஞ்சனா வந்தாச்சு. உன் வேலையை ஆரம்பி. அம்மா, என்னடி? அம்மா காஞ்சனா வந்துட்டா. நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன். நீ கேட்டுக்கோ, ஆனா பதில் எதுவுமே பேசாத. சரி. நான் எல்லா விஷயத்தையும் தங்கதுரை அண்ணன்கிட்ட சொல்லிருக்கேம்மா. கண்டிப்பா தங்கதுரை அண்ணன் வந்து உன்னை பாப்பாருமா. அதுல எந்தவித சந்தேகமும் உனக்கு வேணாம். இல்லம்மா, இல்ல. நீயும் தங்கதுரை அண்ணனும் சந்திச்சு பேச போறது காஞ்சனா அன்னைக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் சாயங்காலம் கோயிலுக்கு வந்ததும் பாத்துக்கோ, பேசிக்கோ. கூட நாங்களும் வருவோம். கேட்காம இருப்பாரா? கேட்டாரு. எதுக்கு சங்கரி உங்க அம்மாவை நான் பாக்கணும்னு கேட்டாரு. நீதான் என்கிட்டயே எந்த காரணமும் சொல்லலையே, அப்புறம் நான் என்ன காரணத்தை சொல்றது? இப்பவாது சொல்லுமா, எதுக்கு தங்கதுரை அண்ணனை காஞ்சனா அன்னைக்கு தெரியாம பார்த்து பேசணும்னு சொல்ற? நீ சொல்லாம மறைக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய வில்லங்கத்தை கொண்டு வந்து நிறுத்த போறேன்னு தெரியுதுமா. பாத்துமா, காஞ்சனா அண்ணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உன்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதாமா? யாருமே இல்லாத அனாதையா நான் தெருவுல நின்னப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தது தங்கதுரை அண்ணனும் காஞ்சனா அண்ணியும் தான். அவங்களுக்கு உன்னால எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு கௌரி அக்காவோ இல்ல புதுசா வந்திருக்க கவிதா அக்காவோ முக்கியம் இல்ல. அவங்க சொன்னதை வச்சு காஞ்சனா அண்ணி வாழ்க்கையில உறுத்தல கொண்டு வந்து சேர்த்துறாத. சேத்த அப்புறம் நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேமா. சரி, நான் வச்சிடுறேன். யாரோ எதையோ சொல்லி என் அம்மா மனச குழப்பி விட்டுருக்காங்க. அதான் அவங்க தங்கதுரை அண்ணனை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. எதுக்கு இந்த சந்திப்புன்னு உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? அது அவங்க சொல்லாம ரகசியமா மறைச்சு வச்சிருக்காங்க. பாவம் காஞ்சனா அண்ணி பழசெல்லாம் மறந்துட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. இவங்க அந்த மாதிரி நல்லா வாழ விட மாட்டாங்க போல இருக்கே. ஏதோ சொல்லுவாங்களே, மரம் சும்மா இருக்க நினைச்சாலும் காத்து ஆட்டோ ஆட்டுன்னு ஆட்டி எடுக்குமா. அந்த மாதிரி காஞ்சனா அன்னைக்கு கோவத்தை வர வச்சு அவங்க அவஸ்தைப்பட போறாங்க. ஏய், மணியாச்சு, சீக்கிரம் வாடா. வரேன்பா. போலாமா? ரெடி ரெடி, வாங்க போலாம். வாங்க போலாம். புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாருங்க? நான் கவிதா பேசுறேன். கவிதாவா? சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? பேசுங்க. யாருடா? கல்யாண பொண்ணு கவிதாவா? ஆமாமா. என்னவா? தெரியல, என்னன்னு கேட்டு சொல்றேன். சொல்லுங்க கவிதா, என்ன விஷயம்? என்ன பொண்ணு பார்க்க வராதீங்க. என்ன, நாங்க பொண்ணு பார்க்க வரக்கூடாதா? ஏன் ஏன் பொண்ணு பார்க்க வரக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்ல வச்சிட்டீங்க. நான் என் கௌரி அக்காவோட புருஷன் சித்தார்த் மாமாவை லவ் பண்றேன். என்னது, அக்கா புருஷனை லவ் பண்றியா? ஆமா, அவரை தான் கட்டிக்க போறேன். என்னோட எதிர்காலம் அவரோட தான். என் அக்காவோட சம்மதத்தை வாங்கி நான் சீக்கிரமே எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால நீங்களே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த பொண்ணு பார்க்க வரதை தடுத்துருங்க. அப்பா,
கொஞ்ச நேரத்துல என்னம்மா வெறுத்து போச்சு? இப்போ என்னம்மா பண்றது? என்ன பண்றதுன்னா வாங்க நேரா போவோம். என்னங்கடி பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு அவங்க மூத்தில காரி துப்பிட்டு வருவோம். அவ ஃபோன் பண்ணதை சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காம்மா. அவ சொன்னா அவ பேச்ச நம்ம கேட்கணுமா? உங்க அம்மா சொன்ன மாதிரி நேரா அவங்க வீட்டுக்கு போய் நடந்த மொத்தத்தையும் சொல்லிட்டு வந்துருவோம். பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்க. அக்காக்கார் என்னடானா என் தங்கச்சி இன்னும் 6 மாசத்துல சாக போறா, வாழ்க்கை கொடுங்கன்னு கெஞ்சுறா. தங்கச்சிக்கார் என்னடானா அவ அக்கா புருஷன் மேலேயே ஆசைப்படுறா. அக்கா தங்கச்சி 2 பேர் சேர்ந்து நம்மளை வச்சு காமெடி பண்றாளுங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். மாலாதான் சாதிச்சிட்டா போல இருக்கு. சொல்லு மாலா, என்னாச்சு? மேடம், நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன். செஞ்சிட்டியா? நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டியா? ஆமா மேடம், சொல்லிட்டேன். அதுக்கு அந்த மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? ஏற்கனவே அந்த வீடு என் மேல கோவமா இருக்கு. இதுல நான் எப்படி பொண்ணு பாக்குறத நிறுத்துறதுன்னு கேட்டாரு. கேட்டாரா? அது போதும். அந்த குடும்பம் இங்க வராது. மீறி வந்தாலும் நான் பேசுற விதத்துல பேசி மொத்தமா கெடுத்துறேன். தேங்க்ஸ் மாலா, ரொம்ப தேங்க்ஸ். இந்நேரம் அந்த மாப்பிள்ளை வீடு என்ன மனநிலையில இருக்கும்? வாடா போய் அந்த கவிதா கேரக்டரை கிளி கிழிச்சிட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, போக வேண்டாம். போகாம இருந்தா நம்ம மேல தப்பு வரண்டா. போகாம இருந்தா ஃபோன் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளை வீடு வராது, மானக்கேடு தான் வரப்போகுது. என்னடா சித்து, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல? அதாம்மா தெரியல. இப்ப வந்துருவாங்க. நல்ல நேரத்துல வந்தா தானடா நல்லது நடக்கும். என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு தானே சொன்னாங்க? ஆமா சம்பந்தியம்மா, வரேன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு வரேன்னு தானே சொன்னாங்க? ஆமா சம்பந்தியம்மா, இன்னைக்கு வரேன்னு தான் சொன்னாங்க. அப்ப ஏன் இன்னும் வரல? ஒருவேளை டிராஃபிக்ல மாட்டிட்டு இருப்பாங்களோ? ஆமாப்பா, எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு எங்க இருக்காருன்னு கேளுங்கப்பா. கேக்குறேம்மா. அம்மா, அந்த முத்து பண்ணி தான் பேசுறாரு. நீ பேசாத, எங்கிட்ட கொடு. அவங்கள உண்டு லேன் பண்றேன். ஹலோ அம்மா, நான் முத்துப்பாண்டி பேசுறேம்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? சொல்லுங்க, என்ன விஷயமா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எங்க வீட்டில தான் இருக்கோம். உங்க வீட்ல இருக்கீங்களா? ஆமா, எங்க வீட்டில தான் இருக்கோம். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என்னம்மா இந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க பொண்ணு பார்க்க வருவீங்கன்னு தானே நாங்க எல்லாரும் இங்க வீட்ல காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் வெட்டியா வேஸ்டா காத்துட்டு இருக்கீங்க? வெட்டியா வேஸ்டா காத்துட்டு இருக்கோமா? ஆமா, உங்க மக கவிதா தான் ஃபோன் பண்ணி எங்களை பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாலே. என்னம்மா சொல்றீங்க? பேசாதீங்க நீங்க. ஒரு தடவை நாங்க ஒரு மாதிரி நடந்ததுக்கு உங்க மக கவிதா கரெக்டா மூக்கறுத்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவிதா ஃபோன் பண்ணா. உங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் எந்த மானங்கட்ட மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வருவான்? உங்க மானங்கட்ட பொண்ணை பேசாம அவ ஆசைப்படுற மாதிரி அவ அக்கா புருஷனுக்கே கட்டி வைங்க. ரொம்ப கேவலமான குடும்பமா இருக்கு. அதான் அந்த நேரத்துல வாய்க்கு வந்த பொய்ய சொல்லிட்டேன். மாறல, அந்த கவிதா மனசு மாறல. அவ மனசுல திரும்பவும் கௌரிக்கு போட்டியா வரணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இத பாருங்க, இந்த மாதிரி அபாண்டமா எடுத்தும் கவுத்தோன்னு பேசாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொய் சொல்லிருக்கலாம்ல? அவங்க பொய் சொல்லல. நம்ம மக கவிதா தான் போன் பண்ணி மறைச்சிருக்கா.